வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 நாம பார்க்க போற ராசி விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இவ்வளவு நாள் 11ஆம் இடத்தில் இருந்த கேது, அதாவது கன்னி ராசியில் இருந்த கேது இப்பொழுது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு போய் அமர்கிறார். ராகு உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியிலிருந்து இப்பொழுது 4ஆம் இடமான கும்பராசிக்கு வருகிறார். இந்த ராகுவும் கேதுவும் கடிகாரம் சுத்திர திசைக்கு எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவர்கள், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல. அதனாலதான் மீன ராசியில் இருந்த ராகு கும்பத்திற்கும், கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த பயிற்சி 18 மாதங்கள் உங்களுக்கு பலனை தரப்போகுது. இந்த 18 மாதமும் திடீர் அதிர்ஷ்டங்களாலும் திடீர் திருப்பங்களாலும் நீங்க திக்குமுக்காட போற ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் தருவார்கள். இந்த ராகுவுக்கும் கேதுவிற்கும் நிழல் கிரகம், சாயா கிரகம்னு ஒரு பெயர் உண்டு. காரணம் என்னன்னா, சூரியன் சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ மற்ற எல்லா கிரகத்திற்கும் சொந்த வீடு உண்டு. ஆனால் ராகுவும் கேதுவிற்கும் சொந்த வீடு கிடையாது. அதனாலேயே இந்த கிரகங்கள் எந்த வீட்டில் போய் அமர்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியின் தன்மைப்படியே இவர்கள் பலன்களை தருவார்கள். இந்த பாம்பை பார்த்தால் எப்படி படையும் நடுங்குமோ, அது போலவே இந்த ராகுவையும் கேதுவையும் பார்த்து பயப்படாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம். காரணம், ஒருத்தரோட வாழ்க்கையில அவரை குப்பமேட்டுக்கு கொண்டுகிட்டு வரக்கூடிய சக்தியும் கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கும் சக்தியும் இந்த ராகுவும் கேதுவிற்கும் உண்டு. அப்படிப்பட்ட வலிமையான இந்த ராகு கேதுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த வாய்ப்புகளை தரப்போறாங்க, எந்த மாற்றங்களை நிகழ்த்த போறாங்க, எங்கெங்கே உங்களுக்கு சறுக்கல்களை சரி செய்ய போறாங்க. இவ்வளவு நாள் நான் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கலையேன்னு ஏங்கி தவித்த விஷயங்களை இப்பொழுது ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உறுதியாக செய்து தருவார்கள். தடையான விஷயங்கள், தாமதமான செயல்கள், நடக்கவே இல்லைன்னு நினைத்த விஷயங்கள் கூட ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய உன்னதமான காலம்னா இந்த 18 மாதம் தான் விருச்சிக ராசிக்கு. இந்த விருச்சிக ராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4ஆம் பாதம். இதிலெல்லாம் பிறந்தவர்களுக்கு தான் விருச்சிக ராசியாக அமையும். விருச்சிக ராசியோட அதிபதி தான் செவ்வாய். இங்கே நீச்சம் பெறும் கிரகம்னா சந்திரன். இந்த விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் தான் முருகப்பெருமான். உங்களோட ஒவ்வொரு வெற்றிக்கும், உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் நீங்க குலதெய்வத்தை கும்பிடுறது, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறது, இது எல்லாமே முக்கியம். அதைவிட முக்கியம் உங்கள் ராசி அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. இந்த கந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் விலகிவிடும். கமெண்ட்ல போய் ஓம் கந்தா போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள். உங்கள் ராசிநாதனான முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைப்பதற்கு உங்கள் ராசிநாதனின் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில் போய் அமரும் கேது என்ன செய்ய போறார், 4ஆம் இடத்தில் போய் அமரும் ராகு என்ன செய்ய போறார், இதைதான் நம்ம 1 by 1 வரிசையா பார்க்க போறோம். இந்த சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி பார்க்கல அல்லது நான் பார்த்தேன் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையோட அந்த பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோவை மற்ற விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு, அவங்க ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல கூட நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும். கடந்த காலங்கள்ல நிறைய விருச்சிக ராசிக்காரங்க தொழில்ல பெரிய வளர்ச்சி இல்லை, வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லை, வேலையில நிம்மதி இல்லை. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, என்னமோ இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோம், இந்த கடனை கட்டிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. நிறைய பேர் வேற எந்த வழியுமே இல்லைங்க, நான் புலிவால் பிடிச்ச மாதிரி இதை பிடிச்சிட்டேன், அதனால என்னமோ ஓட்டுறேன் அப்படின்னு நினைப்பார்கள். ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தொழில் வியாபாரம் வளரும். இல்லைன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய தொழிலை நீங்கள் தொடங்குவீர்கள். திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சி பாதையில் நீங்கள் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டத்தை இந்த ராகுவும் கேதுவும் ஏற்படுத்தி தருவார்கள். 10ஆம் இடத்தில் கேது வந்தால் நிச்சயமாக தொழில் வியாபாரத்தில் ஒரு புதுமையை புகுத்துவீர்கள், நவீன தொழில்நுட்பத்தை புகுத்துவீர்கள். தொழில்ல ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய அணுகுமுறையையும் கடைபிடிக்கிறதுல பெரிய அளவுல வெற்றியையும் காணக்கூடிய ஒரு வாய்ப்பை கேது பகவான் ஏற்படுத்தி தருவார். ஜோதிடத்துல நாங்க பொதுவா சொல்லக்கூடியது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு. அப்ப 10ஆம் இடத்தில் இயற்கை பாவி
பாவகிரகமான கேது வந்து அமர்ந்தால் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியாத ஒரு ஒரு அருமையான அணுகுமுறை காணப்படும். ஒரு தொழில் ட்ரிக்ஸை வந்து இப்ப நீங்க கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணுவீங்க. உங்க காம்படிட்டர் அந்த ட்ரிக்ஸை வந்து என்னன்னே தெரிஞ்சிக்க முடியாம திக்குமுக்காடி போவாங்க, திகைத்து போவார்கள். ஒரு உன்னதமான தொழில் வியாபார வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்னா இந்த 18 மாதம். வேலைக்கு போறவங்களா இருந்தா சம்பள உயர்வு வரல, பதவி உயர்வு வரல, அல்லது ஒரு வேலையில எப்படி இதை செய்யறதுன்னே தெரியல, நமக்கு யாரும் சொல்லி தரல, அல்லது அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடிய வேலையை தெரிந்த நபர்கள் இல்லைன்னா இப்போ அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகள்னாலயோ கூட வேலை செய்யறவங்களாலயோ எந்த சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலை இப்ப நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. இடியாப்ப சிக்கல்னு சொல்லக்கூடிய தீராத சிக்கலை கூட எளிமையாக தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான யுக்தியை கண்டுபிடித்து அதில் வெற்றி காணும் உன்னதமான காலம் இந்த 18 மாதம். 10ஆம் இடத்தில் இருக்கும் கேது நிச்சயமாக உங்கள் தொழில் வியாபார வருமானத்தை உயர்த்தும், மாற்றும், பெரிய அளவில் அதிகரிக்கும். 4ஆம் இடம் என்பது உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம், வீட்டை குறிக்கக்கூடிய இடம், மனையை குறிக்கக்கூடிய இடம், வண்டி வாகனத்தையும் குறிக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகமான ராகு வந்தால் பெரிய வீடு ஒண்ணு கட்டுவோம், பெரிய வீடு வாங்கலாம், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, ஷாப்பிங் மால் கட்டுறது, கல்யாண மஹால் கட்டுறது, ஸ்கூல் காலேஜ் பண்ற இன்ஸ்டிடியூட் கட்டுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்பை நாளில் வரும் ராகு தருவார். எங்க குருஜி அந்த மாதிரி தரப்போறார்? இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க வேற இவ்வளவு பெருசா சொல்றீங்களே நினைக்கலாம். அதுதான் கிரகம். கிரகமும் கடவுளும் என்ன செய்ய போறாங்கன்னு எல்லாருமே கணிச்சுட்டா கிரகத்திற்கும் கடவுளுக்கும் வேலையே இல்லை. அப்ப இந்த காலகட்டத்தில் ராகு 4ஆம் இடத்தில் அமர்ந்து 18 மாதத்தில் பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை அமைத்து தருவார். அது வீடா இருக்கலாம், அல்லது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். 4ஆம் இடம் என்பது உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம். அப்ப மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களோட ஃபேக்டரியோட கெப்பாசிட்டி என்ன, உங்க ஃபேக்டரியோட கெப்பாசிட்டி இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாள் ஆர்டர் கம்மியா இருந்ததுனால அப்படியே நீங்க மேனுஃபேக்சரிங்ல இருந்தீங்க, உங்க கெப்பாசிட்டியே உங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ உங்க கெப்பாசிட்டி என்ன, உங்க இயந்திரத்தோட கெப்பாசிட்டி என்ன, உங்க கம்பெனியோட அவர் ரேட் என்ன. ஒரு மெஷினோட அவர் ரேட் தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, உங்க நிறுவனத்தின் அவர் ரேட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். எப்படி மேடை நாடக கலைஞர்கள் 3 மணி நேரத்துக்கு இவ்வளவு, சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் கால் ஷீட்னா இவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அவர் ரேட் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அது போல உங்கள் நிறுவனத்தின் மதிப்பு என்ன, உங்க நிறுவனத்தோட அவர் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து எவ்வளவு லாபம் நமக்கு வருதுங்கிறத கணக்கு போட்டு அந்த லாபம் அதிக அளவில் வருவதை கண் கூட பார்த்து அந்த லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தால் உற்பத்தியில் மாடர்ன் டெக்னிக்ஸ், மாடர்ன் மெஷினரிஸ், ஒரு எந்த விதத்திலுமே ஒரு மாடர்னான எந்த தொழில்நுட்பத்தையும் புகுத்துவதற்கு ராகுவின் பார்வை ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கவங்க, அது ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர், எதுல இருந்தாலும் அதுல பெரிய வளர்ச்சி காணப்படும். கம்ப்யூட்டரை குறிக்கக்கூடிய கிரகம் ராகுவே. அது 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக கணினி துறையில் இருக்கக்கூடியவர்கள் அபரிமிதமான வளர்ச்சி காண்பார்கள். ஏற்றுமதி அல்லது இறக்குமதி சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். லாபத்தின் அளவு பன்மடங்கு உயரும். வீட்டை அழகுபடுத்தலாம், வீட்டை புனரமைக்கலாம், வீடு மாற்றலாம். இந்த காலகட்டத்துல கட்டுற வீடு அல்லது எந்த ஒரு பில்டிங்லையும் வாஸ்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல மட்டும் நீங்க கூடுதல் கவனமாக இருக்கணும். தாயாரின் உடல்நிலையிலையும் ஏதாவது ஒரு சிக்கல் வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆரம்பத்திலேயே பார்த்துடுங்க. காலம் தாழ்த்தி அப்புறமா பார்த்துக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லது அம்மா சொன்னாங்க ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதையெல்லாம் கேட்காதீங்க. இப்ப போய் ஆரம்பத்திலேயே பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தொடக்கத்திலேயே பார்க்கும்போது அது ஈஸியாக சரி செஞ்சு விடலாம். முத்தின பிறகு போய் பார்க்கும் பொழுது அது பெரிய அளவிலான தொந்தரவை கொடுத்து விடும். அதனால அதுல மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இந்த 18 மாதமும் இருக்கும். ஏதாவது கவர்மெண்டோட மானியம் வரணும், சலுகை வரணும், அல்லது கவர்மெண்ட் மானியத்தோட பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்கோ அல்லது இண்டஸ்ட்ரிக்கோ லோன் வாங்கணும், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கணும்னா இப்ப போய் அப்ளை பண்ணுங்க, மானியத்தோடு கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்ல ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும், கவர்மெண்ட்ல ஏதாவது லைசன்ஸ் வாங்கணும், இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அப்ரூவல் வாங்கணும், இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் பெண்டிங் இருக்கு, இல்ல கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள் எல்லோருக்குமே இது ஏற்றம் தரும் காலம். அரசு சார்ந்த எல்லா விஷயங்களிலும் அனுகூலம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்.
விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வந்து இப்ப அரசின் சலுகையோடு மானியத்தோடு ஏதாவது ஒரு நீங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போகணும்னா அதுக்கெல்லாம் இப்ப அப்ளை பண்ணுங்க. அரசின் சலுகை உதவிகள் மானியங்கள் உடனடியாக உங்களுக்கு இப்ப கிடைத்துவிடும். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், தொழிலை பெருசு பண்ணலாம், மிஷினரிஸ் வாங்கலாம், மாடர்ன் டெக்னிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்படி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். இது எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த சேம் டைம் நீங்க உங்களோட பர்த் சார்ட்ல, அதாவது உங்க பிறந்த ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜிட்ட. ஏன்னா என்ன தசாபுத்தி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். 6-8 தசாபுத்தி நடந்துட்டு இருந்து நான் வந்து இதுல போய் பண்ணுங்க பெருசா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது லாக் ஆயிடும். இல்ல எங்கேயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அல்லது யாரையாவது பார்ட்னரா சேர்த்துறீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால உங்களோட பிறந்த கால ஜாதகம் முக்கியமான முடிவு எப்ப எடுத்தாலும் சரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தை நம்ம வந்து ஆய்வு பண்ணி அந்த அட்வைஸ் படி நீங்க செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட ரொட்டீன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது நம்மளோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜியோ இல்ல ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணியோ நீங்க பலன்களை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த கைடன்ஸ் படி நீங்க பயணம் பண்ணீங்கன்னா தான் உங்களோட லைஃப்ல இந்த வெற்றிங்கிறது அப்படியே நிரந்தரமா இருக்கும். சர்க்கிள்களே இல்லாம இருக்கும். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பழக்கம் உண்டு. நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது கம்முனே இருப்போம். திடீர்னு ஒரு சர்க்கிள் வரும் பொழுது மட்டும்தான் ஜாதகத்தை எடுத்துட்டு வருவோம். அந்த சர்க்கிள் வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்து அதை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள பல வேதனைகள், பல துன்பம், பல அவமானம் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டி வரும். அதனால நீங்க அப்பப்ப முக்கியமான எந்த முடிவெடுத்தாலும் அப்ப போய் கன்சல்ட் பண்ணா போதும். எப்பெல்லாம் நீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் போய் நீங்க உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்துல எந்த ஒரு மாற்றமும் நம்ம வாழ்க்கையில நடக்கலையா, இல்ல என்ன விதமான வெற்றியும் கிடைக்கல, ஏதாவது தடையா இருக்கு, இவ்வளவு நாள் ஒரு பெரிய வளர்ச்சி இல்ல, ஏதோ ஒரு மந்தமான நிலைமை இருந்தது, குடும்பத்துல ஏதோ ஒரு ஃபிரிக்ஷன், நான் ஒண்ணு சொன்னா ஃபேமிலியில ஒண்ணு சொல்றது, அல்லது ஃபேமிலியில எனக்கு ஒரு பெரிய மதிப்பே இல்லை, அந்த மாதிரியான எண்ணத்துல இருந்தவங்க எல்லாமே நீங்க அதை எல்லாத்தையும் விட்டுடுங்க. இது எல்லாமே இப்ப மாறிடும். இந்த ராகுவும் கேதுவும் 4-10 இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். இந்த ராகு கேதுவுக்கு எப்பவுமே தாந்திரிக பரிகாரம்னு சொல்லக்கூடிய சில வழிபாடுகள் தான் ரொம்ப அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில நான் சொல்லக்கூடிய பொது பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவ குஞ்சரம்னு சொல்லக்கூடிய 9 உயிரினங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே உருவமாக அர்ஜுனன் முன்னாடி போய் நின்னுது. அர்ஜுனன் என்ன செய்யறாருன்னா, நம்ம தான் எல்லா மிருகத்தையும் நம்ம வீழ்த்துவதிலும் அந்த மிருகங்களை வெற்றி கொள்வதிலும் நம்ம வல்லவராச்சே, இந்த மிருகத்தை எப்படி கொள்றதுன்னு தெரியலையேன்னு திகைத்து போய் நிற்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை தெரியுது. வந்தது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணும், நமக்குள்ள இருக்கிற திறமையை இன்னும் வெளியில கொண்டுட்டு வரணும், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா நம்ம முன்னாடி இந்த உயிரினத்தோட வடிவத்துல வந்திருக்காருன்னு நினைச்சு அவர் திகைத்து போறார். அவர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் மன்னிப்பு கேட்கிறார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நீங்க மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், இந்த உயிரினத்தை வெல்லும் அந்த சக்தியும் அது உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஞானம் உங்களுக்கு வரும் அப்படின்னு. அது எதற்காக இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, மனிதனும் பல்வேறு விஷயங்கள் மனிதனுக்குள்ளேயே இருக்கு, பல திறமைகள் நமக்குள்ளேயே உண்டு. அந்த திறமையை வெளிக்கொண்டுட்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை தேவைப்படுது. ஒரு சிலருக்கு நல்ல தசாபுத்தி கிரக அமைப்பு தேவைப்படுது. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு தான் இந்த நவகுஞ்சர படத்தை நாம பூஜிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த நவகுஞ்சர படத்தை வீட்டிலும் சரி, தொழில் செய்யற இடத்துல, வியாபாரம் பண்ற இடத்துல எல்லாம் இதை நீங்க வச்சு மாதம் மாதம் உங்களோட பிறந்த நட்சத்திரத்துல வீட்டுல ஒரு நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது அவசியம். தொழில் வியாபாரம் பண்ற இடத்துல நீங்க வைக்கிறீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில அதுக்கு ஒரு தீபம் ஏற்றி நைவேத்தியம் வைக்கலாம், அல்லது தீபம் மற்றும் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல பலனை உங்களுக்கு தரும். இது வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுல வளர்ச்சி அதிகரிக்கும், தன ஆக்கர்ஷம் சொல்லக்கூடிய வருமானத்தை ஈர்க்கும், ஜன ஆக்கர்ஷம் சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை கவரும், கண் திருஷ்டியை நீக்கும். ஏதாவது ஒரு போட்டியை, ஏதாவது ஒரு சிக்கலுக்கு முடிவெடுக்க முடியல, அல்லது வியாபார போட்டியில நம்ம எப்படி சமாளிக்கணும்னு நமக்கு அந்த யுக்தி தெரியல அப்படின்னா இந்த நவகுஞ்சர படம் உங்களுக்குள் இருக்கும் திறமையை, உங்களுக்குள் இருக்கும் தனித்திறமையை ஆக்டிவேட் செய்யும். இப்ப தனித்திறமை ஆக்டிவேட் செய்யும் பொழுது நீங்க தொழிலில் நம்பர் 1 இடத்திற்கு வருவீர்கள். வியாபாரத்தில் யாரும் அசைக்க முடியாத ஒரு இடத்தை நீங்க பிடிப்பீர்கள். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்க கூட இருக்கிறவர்களோட ஆதரவு கிடைக்கும். மேல் அதிகாரிகளோட தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கிவிடும். நீண்ட காலமாக வராத பதவி உயர்வு, சம்பள உயர்வு ரொம்ப ஈஸியாக கிடைத்துவிடும். ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியலனா இந்த நவகுஞ்சரத்தை படத்தை பார்த்து விட்டு
போனா அந்த விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியும், அந்த சந்திக்கும் நபர்கள் நமக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட இந்த நவகுஞ்சர படம் உங்களுக்கு ஒருவேளை ஆன்லைன்ல எங்கேயும் கிடைக்கலனா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்ணின ஒரு படத்தோட பாக்கெட் சைஸ் படம் லேமினேட் பண்ணது உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். எந்த விதமான செயல்களிலும் நிச்சயமான வெற்றி நிரந்தரமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.